அத மறந்துடாத ஆதி. உங்க அப்பாவை இழந்துட்டு நீயும் நானும் எப்படி நின்னோம், அதே மாதிரிதான் வாசுவை இழந்துட்டு பாரதியும் தமிழும் நின்னாங்க. நமக்கு யாரும் கிடைக்கல, ஆனா அவங்களுக்கு நீ கிடைச்சிருக்க. அவங்க வாழ்க்கையே உன்னால புதுசா மாறுச்சு, ரொம்ப நம்பிக்கையா தொடங்குச்சு. அதை கெடுத்துறாத ஆதி. பாவம் அவங்க நம்பிக்கையை அழிச்சிடாத. இருட்டிலேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு விட்டில் பூச்சி தர வெளிச்சம் கூட நிறைய நம்பிக்கையை கொடுக்கும். ஆனா நீ ஒரு விளக்கு மாதிரி, அவங்களுக்கு நீ வெளிச்சமா இருந்திருக்க. நீ இல்லனா அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். தமிழ் மாதிரி நீ இருக்கும்போது என்கிட்ட அப்பா எங்கன்னு கேப்ப. அப்ப என்கிட்ட நிறைய பதில் இருக்கும். நான் ஏதாவது சொல்லி உன்னை சமாளிச்சிருவேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் உங்க அப்பா வரப்போறது இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால நான் எதையாவது சொல்லுவேன். ஆனா தமிழ் இப்ப பாரதி கிட்ட இதே கேள்வியை கேட்டா அவ என்ன பதில் சொல்லுவா? என்ன சொல்லி அவளை சமாளிப்பா? ஊருக்கே அட்வைஸ் பண்றவ நீ, உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் அம்மா உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, கண்ணாடி முன்னாடி நம்ம முகத்தை நாம பார்க்கும்போது நமக்கு நம்மள பிடிக்கணும். தமிழ் கிட்ட நீ பேசாம இருக்கும்போது உன் முகத்தை பாக்குறதுக்கு உனக்கே பிடிச்சிருக்கா? நீயே யோசிச்சு பாரு. தப்புதாம்மா. நான் தமிழ்கிட்ட என் கோவத்தை காட்டியிருக்க கூடாதுதான். சாரிம்மா, நான் அப்படி இருந்திருக்க கூடாது. சரி, நீ முதல்ல தமிழ் கிட்ட போய் பேசு. பாரதி கிட்ட எப்பவும் போல இரு. போவாதி. சரிம்மா, நான் போய்க்கிறேன். இவங்க யாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லம்மா, ஏரியில விழுந்து கிடந்தாங்க. நான் தான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கொண்டு வந்தேன். அப்ப இது போலீஸ் கேஸ். உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிம்மா. சரி. டாக்டர், யாரு என்னன்னு தெரியலையா? ஏரியில விழுந்து கிடந்தாங்களாம், காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாராம். போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் டாக்டர். இப்படி கோஷம் போட்டா மட்டும் பத்தாது, ஜெயிக்கவும் செய்யணும். அதெல்லாம் கவலைப்படாத தாயி. இத்தனை வருஷமா அப்பா எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி ஒன்னையும் ஜெயிக்க வச்சிருவோம். ஏ செம்புனக்கி, யார் இடத்துல வந்து யார ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்ற? இது என் பேரனோட கோட்டடா. ஏ லட்சுமி, அந்த பக்கம் பயம் தெரியுதே. பயந்துதானே ஆகணும் அத்த. தப்பான இடத்துல நின்னாலும் சரி, தப்பானவங்க கூட நின்னாலும் சரி, கண்டிப்பா பயந்துதானே ஆகணும். ஏமதனி, அண்ணனுக்கு பதிலா எலெக்ஷன்ல நிக்கிறது நம்ம ஆண்டாளு. நீ அதை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்காம உன் மருமகனை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறிய. ஏமதனி, இது நல்லாவா இருக்கு? யாரு ஜெயிக்கணும் யாரு ஜெயிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாம இல்ல, அந்த கடவுள் தான். அவர் எப்பவும் நல்லவங்களை மட்டும்தான் ஜெயிக்க வைப்பாரு. என் அப்பா மேல கேஸ் கொடுத்து அவன் கூட சேர்ந்து ஆட்டம் போடுறீங்களா? எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கேன், மொத்தமா சேர்த்து கொடுப்பேன். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் முடிவு கட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு கிழவி. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுரே.
ஏ லட்சுமி என் பேரு இப்பவே ஜெயிச்ச மாதிரில இருக்கா? போட்டவன் தானே நீ? ஆமாண்டா பேராண்டி, அவன் தான்டா. என்னது சிமெண்ட் ரோடு போறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களா? அப்பனா என் ஓட்டு உனக்கு இல்ல, என் ஓட்டு உனக்கு தான் தம்பி. சூப்பர்க்கா. கம் 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 பேக் ஜாயின் தி கிளப். ஏய் இல்ல, அவன் தான் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான், அவன் பேச்ச கேட்டு போயிட்டு இருக்கா. போயா. ஏய் பாட்டி, இவன் யாரு? இவனையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது.